புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகி உலக அளவுல 1500 கோடி வசூல் பண்ணிருக்கு. அன்பார்ச்சுனேட்டா புஷ்பா 2 ரிலீஸ் ஆன அப்போ அல்லு அர்ஜுனுடைய ஃபேன் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னா, ஹைதராபாத்ல இருக்கிற தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம படம் பார்க்க வந்ததுனால அவருடைய ஃபேன்ஸுக்கு இடையில பயங்கரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அங்க 1,00,000க்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் கூடி இருந்தாங்களாம். அப்போ அங்க தன்னோட குடும்பத்தோட படம் பார்க்க வந்த ரேவதிங்கிற பெண் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சம்பவம் நடந்ததை அடுத்து இந்த விஷயத்த பத்தி அல்லு அர்ஜுன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நானும் என்னுடைய டீமும் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அந்த ஃபேமிலிக்கு என்னோட சார்பா 25 லட்சம் பணம் கொடுத்திருக்கேன். மேலும் அந்த குடும்பத்துக்கு எந்த உதவி வேணும்னாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவோட கடைசியில என்னோட படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஆனா உங்களையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். ஆனா இந்த கேஸ் சம்பந்தமா இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் அவருடைய வீட்டுல கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, கூட்ட நெரிசல்ல மாட்டி அவங்க இறந்து போனதுக்கு அல்லு அர்ஜுனும் புஷ்பா 2 டீமும் என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒருத்தர் இப்படி பேசினா மத்தொருத்தர் எப்படி பேசுறாங்கன்னா, அவ்வளவு பெரிய ஆக்டர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஒரு தியேட்டருக்கு வந்ததே பெரிய தப்பு. அவர் அப்படி வந்ததுனாலதான் கூட்ட நெரிசல்ல இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு GLV Spotlight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.